மலச்சிக்கலுக்கும் சதை இறுக்கத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்னைக்கு கான்ஸ்டிபேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமன் ப்ராப்ளம். அதுல நாள்ல ஒருத்தங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெல்விக் ஃப்ளோர் மசில் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அதனாலதான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் தண்ணியும் குடிக்கிறேன் டாக்டர், நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறேன் டாக்டர், இருந்தும் எனக்கு மோஷன் வரல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் இருக்கு. ஸோ பெல்விக் ஃப்ளோர் அதாவது மலக்குடல் சுற்றி இருக்க சதைகள் வந்து ஒரு கோஆர்டினேட்டட் வேலை ஒர்க் பண்ணாதான் நமக்கு மோஷன் நல்லா வரும். ஸோ இன்னைக்கு ரொம்ப பேர் பாத்தீங்கன்னா அதிக நேரம் உட்கார்ந்துருக்காங்க, வேலை பழுவால இருக்காங்க, சதைகளை தொடர்ந்து இறுக்கமா வச்சிருக்காங்க. இதனால கான்ஸ்டிபேஷன் பாத்தீங்கன்னா ஒரு மேஜர் ப்ராப்ளமா இருக்கு. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அவாய்ட் ப்ரொலாங்டு சிட்டிங், ரொம்ப நேரம் உட்காருறத தவிருங்க. ஒரு நாள்ல 1 or 2 hours ஒருக்கா எழுந்திருச்சு நடக்க பாருங்க. மூன்றாவதா பெல்விக் ஃப்ளோர் மசில் ரிலாக்ஸேஷன் டெக்னிக், அதாவது மலக்குடல் சார்ந்த சதைகள் வந்து நல்ல விரிவடைவதற்கான பயிற்சிகளை மேற்கொள்ளுங்க. சிம்பிளா டீப் பிரீதிங் எக்ஸசைஸ் ட்வைஸ் ஆர் த்ரைஸ் அ டே பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஸ்குவாட், டீப் ஸ்குவாட், அதாவது மோஷன் போற மாதிரியே தரையில 2 இல்ல சில நிமிடங்கள் வந்து உட்காருங்க டெய்லி. அது நாளடைவில் உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். இதையும் தாண்டி ஸ்பெசிபிக்கா பெல்விக் ஃப்ளோர் ரிலாக்ஸேஷன் சில பொசிஷன்ல நம்ம இருந்தோம்னா வரும். அது சில யோகாலையும் அது இருக்கு. அது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க கமெண்ட்ல டைப் பண்ணுங்க, இல்லைன்னா நான் அதை டைப் பண்ணி அனுப்புறேன். ஒன்ஸ் அந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆயிடுச்சுன்னா ஸ்பெசிபிக் எக்ஸசைசஸ் ஃபார் ஸ்ட்ரென்தனிங் இருக்கு. அது நீங்க பிசியோதெரபிஸ்ட போனாலும் கத்துக்கலாம், இல்லைனாலும் அதுக்கான வீடியோஸ் இருக்கு. ஐ சென்ட் த லிங்க் இஃப் யூ ஆஸ்க். தேங்க்யூ.